நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் இடையே நடந்து கொண்டு இருக்கிற போர் இன்னையோட 18வது நாளை எட்டிருச்சு. என்னதான் ட்ரம்ப் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாலும் நாங்கள் ஈரானுடைய லான்ச் பேடை அழிச்சிட்டோம், ஈரானுடைய ஏவுகணை கிடங்குகளை அடிச்சிட்டோம், நேவி அடிச்சிட்டோன்னு பல பேட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் ஈரானுடைய தாக்குதல் என்னவோ இன்னும் கூட குறையவே இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது டாக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் ஈரான் தன்னுடைய இன்டெலிஜென்ஸை ரொம்ப வலிமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் வருது. நேற்று இரவுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஈரான் எதையெல்லாம் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். இது ரொம்ப முக்கியம். அதாவது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஷேக் ஈஷா அப்படிங்கிற விமானத்தளத்தை அடிச்சிருக்காங்க. இந்த விமானத்தளம் அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அதே போல் யுஏஇயில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கை ட்ரோன் மூலமாக அடிச்சிருக்காங்க. இந்த ஆயுத கிடங்கும் அமெரிக்காவுக்கு சொந்தமானது. இது மட்டும் இல்லை, இஸ்ரேலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 இடத்த அடிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது இஸ்ரேலுக்காக இராணுவ ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு நிறுவனத்தினுடைய ஃபேக்ட்ரி, அதை அடிச்சிருக்காங்க. அதே போல் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இன்னொரு ஆயுத ஃபேக்ட்ரியும் அடிச்சிருக்காங்க. இந்த தொழிற்சாலை என்ன தொழிற்சாலைனா, இந்த தொழிற்சாலை தான் இஸ்ரேலுடைய அயன் டோமுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இதையும் தாக்கி அழிச்சிருக்கிறதுங்கிறது டாக்டிக்கலாக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து கிரவுண்ட் லெவல்லையும் சரி வான் லெவல்லையும் சரி ரொம்ப வலிமையாக ஈரான் தங்களுடைய தாக்குதலை அதிகமாக்கிக்கிட்டே போகிறாங்க. அவங்களுடைய தாக்குதல் ஒரு ஸ்டேஜில் கண்ணா பின்னான்னு இருந்தது, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்தது. பல இடங்களில் அவங்களுடைய ட்ரோனும் ஏவுகணையும் வான்லேயே தாக்கி அழிக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இப்போது ரொம்ப கனக்கச்சிதமாக அமெரிக்க தளங்களை மறுபடியும் தாக்க தொடங்கிட்டாங்க. இன்னும் பார்த்துருவோம். இந்த நியூஸை உங்ககிட்ட சொல்லலான்னு வரும்போதே இப்போ ஒரு 28 நிமிஷத்துக்கு முன்னாடி பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இப்போ யூடியூப்பில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி நெத்தன்யாகு பேட்டி கொடுத்தார் இல்லையா, நான் இப்போ உயிரோடு தான் இருக்கேன், ஐ எம் டையிங் ஃபார் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. இன்னைக்கு நெத்தன்யாகுவோட வீட்டுக்கு பக்கத்திலேயே தாக்கியிருக்காங்க. இந்த குறி தப்பிடிச்சு அந்த இலக்கு சரியாக தாக்கப்பட்டிருந்தா நெத்தன்யாகுவோட வீடு சேதமடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, துபாயில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போது அது மட்டும் இல்லை, துபாய் விமானத்தளத்துக்கு பக்கத்தில் மறுபடியும் ஒரு தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. அப்போது ஒட்டுமொத்த கல்ஃபும் இப்போ மறுபடியும் ஒரு உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்குது. போரில் ஈரான் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. இவ்வளோ தாக்குதலை நடத்தினாலும் ஈரான் ஒரு மெசேஜை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு தனி இஸ்லாமிய நாடாக நாங்கள் மேற்கத்திய நாடுகளாலும் இஸ்ரேலாலும் தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு இஸ்லாமிய நாடு கூட இதுவரைக்கும் எங்களுக்காக குரல் கொடுக்காதது எங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்குறது. எங்களுக்காக போரில் சண்டையிட வேணாம், ஆனால் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு நடுவில் அமெரிக்காவுக்கு இன்னும் பெரிய ப்ளோ, ஒரு பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா இதுவரைக்கும் தன்னோட 9 ரீப்பர் ட்ரோன்களை இழந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நாம் சொன்ன வீடியோவில் 2 ரீப்பர் ட்ரோன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போது 9 ரீப்பர் ட்ரோன் போயிருக்கதா அமெரிக்க இராணுவ வட்டார தகவல்களை தெரிவிக்குது. ஒரு ரீப்பர் ட்ரோனோட விலை கிட்டத்தட்ட $30 மில்லியன். இந்த ரீப்பர் ட்ரோன்கள் ரொம்ப வலிமையானதாக இருந்தாலும் அது பயணிக்கக்கூடிய ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடியனால ஈரான் அதனை ரொம்ப துல்லியமாக தாக்கி அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இப்போது கிட்டத்தட்ட $300 மில்லியன் ஒர்த்து உள்ள ரீப்பர் ட்ரோன்களை இழந்துட்டு அமெரிக்கா தவிச்சிட்டு. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் ஐஆர்ஜி ராணுவம் சொல்லியிருக்கு. அது என்னென்னா, நாங்கள் அமெரிக்காவுடைய USS ஜெரால்ட் ஃபோர்டை அடித்தோம் இல்லையா,
அது கிட்டத்தட்ட 30 மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதில் இருக்கக்கூடிய 2 வீரர்கள் தீக்காயம் அடைஞ்சிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய 600 இராணுவ வீரர்களை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியாமல் அமெரிக்கா மறுபடியும் அவங்கள அமெரிக்காவுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ USS ஜெரால்டு ஃபோர்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு அது ஒரு அசட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்க இராணுவம் நடுக்கடலில் USS ஜெரால்டு ஃபோர்டு ஒரு லைபிலிட்டியாக மாறிடுச்சு. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ரிப்பேர் கூட பண்ண முடியாமல், திரும்ப எடுத்துகிட்டு போக முடியாமல் அமெரிக்க இராணுவம் தடுமாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு IRGC ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. இதுக்கு நடுவில் ஏற்கனவே ஹிஸ்புல்லா இந்த போரில் நேரடியாக குதித்து இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பும் ஈரானுக்கு ஆதரவாக இந்த போரில் குதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பயங்கரவாதிகள் நாங்கள் எந்த நேரமும் இந்த போரில் குதிக்கலாம், எங்களுடைய கை விரல்கள் துப்பாக்கி ட்ரிக்கரில் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஹவுதி பயங்கரவாதிகள் இந்த போரில் குதிச்சிட்டாங்க அப்படின்னா பாப் அல் மந்த் நீரிணை எப்படி ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டோ அது மாதிரி இந்த பாப் அல் மந்த் நீரிணை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இதை மூடிடுவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. அப்படி மூடுனா நிலைமை இன்னும் மோசமாகும். சர்வதேச அளவில் ஆயில் வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ். இதுக்கு நடுவில் ஈரான் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கிற இந்த தாக்குதல்னால GCC கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கு எந்த அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஈரான் நடத்திட்டு இருக்க தாக்குதல்னால பல இடங்களில் கச்சா எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் சேமிப்பு இடங்குகள் தாக்கி கச்சா எண்ணெய் வீணாக போயிட்டுருக்கு. பல இடங்களில் விமான போக்குவரத்து நிறுத்தமாயிடுச்சு. சுற்றுலா பயணிகள் வருவது சுத்தமாக நின்றுடுச்சு. இதனால் இந்த GCC நாடுகளுக்கு இதுவரைக்குமே $15 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. $1 பில்லியன் அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் 1 லட்சம் கோடி ரூபாய். $15 பில்லியன் 15 லட்சம் கோடியை இதுவரைக்குமே GCC நாடுகள் இழந்திருக்காங்க. இது GCC நாடுகளுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும்தான். அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன, ஒட்டு மொத்தமாக சர்வதேச சந்தையில் ஏற்பட்டிருக்க இழப்பு, இதையெல்லாமே நம்ம கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட மயக்கமே வந்துடும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இதனால கத்தாரு, குவைத்து, சவுதி இந்த நாடுகளுக்கு இந்த போர் வர்ற ஏப்ரல் மாதம் வரைக்கும் தொடர்ந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பொருளாதாரத்தில், அதாவது ஒட்டுமொத்த GDPயில் கிட்டத்தட்ட 14% சரிவு ஏற்பட்டுரும். அது அந்த நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பொறுத்து பார்த்த இந்த GCC நாடுகளில் சவுதி அரேபியா ஒரு முடிவு எடுத்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் கதையை முடிக்கிற வரைக்கும் இந்த போரை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து அடிங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு வேண்டுகோளை கொடுத்துருக்காங்க. இது ஈரானுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இதுக்கு நடுவில் அமெரிக்காவுக்கு சொந்தமான US மைன் ஸ்வீப்பிங் கப்பல்கள், அதாவது கடல்ல மிதக்கக்கூடிய கன்னி வெடிகளை கண்டறிந்து நீக்கக்கூடிய மைன் ஸ்வீப்பிங் ஷிப்ஸ், இது திடீர்னு அமெரிக்கா அங்கேருந்து அகற்றி மலேசியாவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில புகைப்படங்கள் வெளியாயிருக்கு. இந்த நேரத்தில் ஏன் இவ்வளவு ஒரு பரபரப்பான போர் சூழலில் அமெரிக்கா இந்த 2 கப்பல்களையும் கொண்டு போய் மலேசியாவில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா, அதுக்கு போர் நிபுணர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே USS ஜெரால்டு அடி வாங்கிருச்சு. இது மட்டும் இல்லை, USS ஆப்ரஹாம் லிங்கனை நாங்கள் நிச்சயமாக அழிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சமாக அவங்களுடைய கடலில் இருக்கக்கூடிய வார் அசட்ஸை அமெரிக்கா குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வந்துக்கிட்டு இருக்கு. நேட்டோ நாடுகள் நாங்கள் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டு உள்ள எந்த போர்க்கப்பல்களையும் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் மாறி பேசிகிட்டு இருக்காரு. சில நாடுகள் அனுப்புகிறதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அஃபீஷியலாக எந்த நாடு அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறார். அதே போல் ஈரானுடைய முக்கியமான இராணுவ அசட்டெல்லாம் நாங்கள் தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட ஈரான் தாக்குதலில் குறையவே இல்லை. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்போட திமிரான பேட்டிகள் இப்போ கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த போரில் ஈரான் கொஞ்சமாக அப்பர் ஹேண்ட் எடுக்குதா அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமான கேள்வியாக எழுகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.